ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் முருங்கைக்கீரை சோறு செய்ய போகிறேங்க. வாங்க. சோறு செய்கிறதுக்கு முருங்கைக்கீரையும் ஒரு 1/4 கிலோ பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியும் 100 கிராம் துவரம் பருப்பும் தேவைப்படுதுங்க. நான் முதல்ல அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கரில் பார்த்திங்கன்னா அரிசியை சேர்த்துட்டேன். இது கூட சின்னதாக ஒரு பெருங்காய துண்டியும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நான் குக்கரில் தாங்க செய்கிறேன், அதனால் இதை ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சிடலாம். பூண்டு சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்தா புளி ஊற்ற வேணாங்க. நான் தக்காளி இதில் நிறைய சேர்த்துக்கிட்டேன், அதனால் புளி ஊற்றலை. நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரிசியும் பருப்பையும் சேர்த்து 2 டம்ளர் எடுத்துருந்தேங்க. அதனால் நான் 5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். 1க்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சோறுக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்கி வச்சிடணுங்க. இப்போ நல்லா கலக்கிக்கிறேன் நான். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிங்க, உப்பையும் காரமும் செக் பண்ணிக்கிங்க. குக்கர் மூடி போட்டுட்டேங்க. நான் விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா கடாய் வச்சு கடுகு போட்டு சீரகம் போட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுறேங்க. இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அலசி வச்ச முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்து ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதுங்க. ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. வதக்கினதை நான் ஏற்கனவே ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா பருப்பு சாதத்தை, அதை நான் ஓப்பன் பண்ணி அது கூட இந்த கீரையை சேர்த்துக்கிறேன். கீரையை சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடணுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டால் சூப்பரான முருங்கைக்கீரை சோறு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. கர்ப்பிணிகளுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருக்கும் ரொம்ப ஏற்ற உணவுங்க. ரொம்ப ஆரோக்கியமான உணவு, பெண்களுக்கு அவசியம் தேவையானதுங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி சீக்கிரமாக அனீமிக்காக ஆகிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அயன் கம்மியாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அயன் கிடைக்குங்க. வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிட்ணும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி